என்னுடைய பெயர் சுதர்சன், எனது தந்தையார் பெயர் சுந்தர். அவர்கள் காலமாகி 6 வருடம் ஆகின்றன. எனக்குள்ள உருவான இந்த கவிதை, அதற்கு காரணம் என்னை ஈன்றெடுத்த தாய் திருமதி சுஜாதா அவர்கள். இந்த கவிதை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்னை விழிகளால் ஈன்றெடுத்த எனது தாய் சுடர்விழி அவர்கள். இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மேக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. ஏன்னா மேக்ஸ் படிச்சுட்டு கவிதை எழுத உட்காந்துருக்கேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உண்மைதான். மேக்ஸுக்கும் கவிதைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு இருக்கு. மேக்ஸ்ல கூட்டல் கழித்தல் எப்படியோ அதே போலதான் வாழ்க்கையில சில நேரத்துல சந்தோஷங்களும் வலிகளும் கூட கூட்டலும் கழித்தலும் போயிட்டு இருக்கோம். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வரைக்கும் மேக்ஸ்ல நிறைய நம்ம படிச்சிருக்கோம். சாரி, நீங்க படிச்சிருக்கீங்க தெரியல, நான் படிச்சதுல தலைகீழா தான் நிறைய தெரிஞ்சது. ஆல்பா பீட்டா டெல்டா என்ன எழுத்துக்கள் என்ன வார்த்தைகள் புரியாம நிறைய படிச்சிருக்கேன். ஆனா அது எல்லாத்துக்குமே விடையா அமைஞ்சது தமிழ்ல வரும்பொழுது இந்த கவிதைகள் மட்டும்தான். கவிதைகள் எப்படி விடையா அமைஞ்சது அப்படின்னு யோசிச்சோம்னா, இந்த தனிமையின் நிறம் இந்த புத்தகம் இப்பொழுது நான் எழுதியிருக்கேன். ஆனா இதற்கு முன்னதாக பள்ளி பருவத்துல 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுல இருந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் ஊர் சிதம்பரத்துல ஒரு ஜவுளி கடை, அங்க நான் விவசாயத்தை பத்தி எழுதுறதுக்காக ஒரு பசுமாடும் கன்றும் எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. அதுதான் நான் வாங்கிய முதல் பரிசு. ஒரு கவிதைக்கு கிடைக்கிற பரிசுகள்ல உயிர் ஒண்ணு கிடைக்குதுன்னு போது அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது. அந்த சந்தோஷம் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கவிதை எழுதி கொடுத்துருக்கேன். எல்லாரும் கேட்பாங்க, யாருக்கு பாப்பி உருகி எழுதுற அப்படிங்கிறது. நான் ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன், வேற யார் உங்களுக்கு தான் அப்படியே சிரிச்சுட்டு சிம்பிளா சொல்லிட்டு வந்துடுவேன். இப்படி நம்மளோட கவிதைக்கு ஒரு அடைமொழி இருக்கும்ல. வடிவேல் சார் ஒரு படத்தை சொல்லுவாங்க, தீப்பொறி திரும்ப உண்டா அப்படின்னு சொல்லி. சார் இருக்காங்க கலக்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடைமொழி நம்ம வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது தான் தோணுச்சு, என்ன எழுதுறது, எப்படி நம்ம ஒரு பேர் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எழுதுறேன் சின்ன வயசு 14 வயசுல 15 வயசுல எழுதும்போது எல்லாமே தெரியும். உனக்காக அப்படின்னு நம்ம எழுதுறப்போ சரி உனக்காக நல்லா இருக்கு, அப்போ யாருக்காக எழுதுனா உனக்காக நான் அப்படின்னு சொல்லி உனக்காக நான் சுதர்சன் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சதுதான் இந்த புத்தகத்தில் எல்லாத்தையும் உனக்காக நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் அந்த அடைமொழியில தான் என்னோட கவிதைகள் எல்லாமே வந்திருக்கும் நிறையா.